வணக்க மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வருமா? வைகோவின் பரபரப்பு பேட்டி. வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது திமுக மாநாடு புது உத்தியோகத்துடன் நடக்க உள்ளதாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று வைகோ அவர்கள் கூறியிருந்தாராம். விஜயின் அரசியல் வருகை குறித்து திமுக கூட்டணியை பாதிக்காது என்றும் வைகோ அவர்கள் தெரிவித்திருந்தார். திமுக சாதனைகள் என்னவென்றால், திருச்சி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக அரசு செய்யும் சாதனைகள் எல்லாம் மற்றும் மத்திய அரசின் பாரபட்சம் குறித்து வைகோ அவர்கள் பேசியிருந்தார். வைகோ மேலும் கூறியதாவது, மதிமுக மாநாடு ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். மாநாட்டிற்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுவார்களாம். நடிகர் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது தேர்தல் களத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று அவர் கூறியிருந்தாராம். விஜயால் அது கண்டிப்பாக தடுக்க முடியாது என்றும் வைகோ அவர்கள் கூறியிருந்தாராம். விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழகத்தில். ஆனால் அது திமுக கூட்டணியை பாதிக்காது. அதன் விளைவுகள் எல்லாம் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே தெரியும். திமுக கூட்டணியில் எந்த ஒரு பிளவும் இல்லை. திமுக கூட்டணியில் அணு அளவு கூட எந்த ஒரு அசைவும் ஏற்படாது. சிறு நெரிசல் கூட திமுக கூட்டணியில் ஏற்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வருகிறார். மேலும் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டுகள் எல்லாம் ஈர்த்து வருகிறார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் உழைக்கிறார். இசைஞானி இளையராஜா முதல்வர் செய்த மரியாதை யாருமே செய்ய முடியாது என்றும் தமிழுக்கு தமிழ்நாட்டு தான் தமிழ் கலைஞருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்று வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும் பேசி வந்தாராம். நிதி ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை கூட தர மறுக்கிறது. கீழடி ஆய்வாய் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறதாம். உலகில் பழமையான நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதை யாரும் ஆய்வாளர்கள் நிரூபித்து வருகிறார்கள். மத்திய அரசோ தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. அதிமுகவை விமர்சனம் செய்ய விஜய்க்கு என்றுமே மனமில்லை என்றும் வைகோ கூறியிருந்தாராம். அவர் கூறியதாவது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முதல்வர் தொடர்ந்து பாடுபடுவார். மத்திய அரசின் தவறான போக்கை எதிர்த்து திமுக குரல் கொடுத்து வருகிறது. இவ்வாறென்று வைகோ அவர்கள் கூறியதாவது, அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியானது கண்டிப்பாக உறுதியுள்ளது. இந்த நிலை கண்டிப்பாக தொடர்ந்தால் தமிழகத்தில் திமுக தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் நிலையில்தான் வைகோ அவர்கள் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பல வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.